அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை விருது. மணிமேகலை விருது வந்து சிறப்பாக செயல்படும் மகளிர் குழுக்களுக்காக வழங்கப்படுற விருது தான் இந்த மணிமேகலை விருது. இது வந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பாக இந்த விருது வந்து வழங்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு 20 குழுக்களுக்கு தலா 1,00,000 வீதம் விருது வழங்குறாங்க. மணிமேகலை விருது வந்து சிறப்பாக செயல்படும் மகளிர் குழுக்களுக்காக வழங்கப்படும் விருது தான் இந்த மணிமேகலை விருது. இது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பாக இந்த விருது வழங்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 20 குழுக்களுக்கு ஒவ்வொரு குழுக்கும் தலா 1,00,000 வந்து விருது தொகையாக வழங்குறாங்க. 2023-24க்கு வந்து விதைகள் திருநங்கைகள் சுய உதவிக்குழு வந்து இந்த விருதை வாங்கியிருக்குது. அடுத்து பாரா ஒலிம்பிக்ஸ் 2024 பெண்கள் ஒற்றையர் பேட்மிண்டனில் துளசிமதி முருகேசன்றவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதனால் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு அர்ஜுனா விருது கொடுத்துருக்குது. பாரா ஒலிம்பிக்ஸ் ஊனமுற்றோருக்கான பாரா ஒலிம்பிக்ஸ் 2024க்கான பெண்கள் ஒற்றையர் பேட்மிண்டன் பிரிவில் துளசிமதி முருகேசன்றவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அர்ஜுனா விருது வழங்கி சிறப்பிச்சிருக்கு. அடுத்து மின்மதி 2.0 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கற்றல் செயலி தான் இந்த மின்மதி 2.0. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே முன்ன தனித்தனியாக இருந்துச்சு, அது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி அவங்க எப்படி அந்த குழுவை ரன் பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அது மூலியமாகவே மின்மதி 2.0ன்ற ஆப் மூலயமா அவங்க கற்றுக்கலாம். அடுத்து தமிழ் புதர்வல் திட்டம். தமிழ் புதர்வல் திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19/2/2024 சட்டசபையில் அறிவித்தாங்க. இது வந்து 9th August 2024 கோயம்புத்தூரில் வந்து நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இது வந்து உயர்கல்வி தொடரும் மாணவர்களுக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபாய் தராங்க. அவங்க உயர்கல்விக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்கள எக்ஸ்ட்ரா இதர செலவுகளுக்காக, அதாவது நோட் புக்கு அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா, அதுக்காக சேர்த்து ஒரு மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. அடுத்து மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம். இதை தான் சேஞ்ச் பண்ணி இப்போ மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம்னு அதை தான் இப்போ தமிழ் புதவன் திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. 1930 வந்து இணையவழி குற்றங்களுக்கு புகார் அளிக்கிறதுக்காக அரசால் கொடுக்கப்பட்டிருக்க நம்பர். தமிழ் புதவன் திட்டம் வந்து 19/2/2024 சட்டசபையில் அறிவித்தாங்க. அது நடைமுறைக்கு வந்தது வந்து 9th August 2024 கோயம்புத்தூரில் தான் நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தமிழ் புதவன் திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. இது வந்து இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாலூர் ராமாமிர்தம்